Hi guys, welcome to our academy. So guys, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஜனவரி பிப்ரவரியினுடைய 2023 உடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். சோ நடப்பு நிகழ்வுகள் ஒரு தேர்வுக்கு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படினு பாத்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அது இல்லாம क्वेश्चन பேப்பர் கண்டிப்பா வர போறது இல்ல, எங்கேயுமே ஃப்ரேம் பண்ண போறது இல்ல. பிகாஸ் நம்மளுடைய ரியல் லைஃப்ல மத்தது எல்லாமே நம்ம படிக்கக்கூடிய ஜிகே நடந்து முடிஞ்ச விஷயம் அல்லது கண்டுபிடிப்புகள்ல இருக்கக்கூடிய விஷயத்தை பத்தி தான் படிச்சிட்டு இருக்கீங்க. ஆனா நடப்பு நிகழ்வுகள் என்றது டே டு டே லைஃப்ல என்ன நடக்குதோ என்ன கேரி ஓவர் ஆகி எடுத்துட்டு போறாங்களோ அதை பத்தி படிக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகள். சோ இது இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாம்ஸ்ல. சோ நம்ம இப்ப டிஎன்பிஎஸ்சில குரூப் 4ல ஆகட்டும் இல்லனா நம்ம போலீஸ் எக்ஸாம் எழுதுறதுல ஆகட்டும் தமிழ்நாடு லெவல்ல என்ன விதமான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ஆகட்டும் எல்லாத்துலயுமே நடப்பு நிகழ்வுகள். நாட் ஒன்லி தமிழ்நாடு லெவல், ஈவன் தோ நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எது அப்ளை பண்ணியிருந்தாலுமே கரண்ட் அஃபேர்ஸ் பிளேஸ் a vital role in your exam அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். சோ இப்போ நம்ம கரண்ட் அஃபேர் இந்த क्वेश्चनக்கு இதுதான் ஆன்சர் அப்படினு படிச்சனா டெஃபினட்டா அது உனக்கு ஞாபகமே இருக்காது. அது ரிலேட்டடா சில விஷயங்களை போட்டு நீ மடிச்சு வச்சா மட்டும் தான் அது ரிலேட்டடா கேட்கக்கூடிய எல்லா क्वेश्चंसமே உன்னால ஆன்சர் பண்ண முடியும். சோ இன்னைக்கு இந்த 30 கேள்விகள்ன்றது இல்ல, இது இந்த வீடியோல இந்த 30 கேள்விகளை நம்ம 30க்கும் மேற்பட்ட நிறைய இன்ஃபர்மேஷன் கிட்டத்தட்ட ஒரு 60 ல இருந்து 90 இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க போறோம். அது என்னன்றது என் கூட வீடியோல சேர்ந்து நீங்க கண்டினியூவா ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா நிறைய விஷயத்தை தெரிஞ்சுப்பீங்க. ஓகேங்களா? சோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஆன்சர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம், ஆன்சர் ரிலேட்டடான சில பாயிண்ட்ஸும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சரி, ஓகே. சோ எங்க அகாடமில அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயம் சொல்லணும். எங்க பயிற்சி மையத்துல டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கான வகுப்புகள் எப்ப துவங்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா 20/11/2023 நியூ பேட்ச் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு நியூ பேட்ச் தொடங்க போறது எப்பன்னு பாத்தீங்கன்னா 20/11/2023 நியூ பேட்சஸ் நாங்க ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ இதுல பயிற்சி நாம் பெறணும் அப்படின்னு விரும்பக்கூடிய மாணவர்கள் கான்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 2 நம்பர் கொடுக்க போறேன். எனக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியோட எனக்கு அகாமடேஷன் ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணி நான் கிளாஸஸ் கவனிக்கணும் அப்படின்றவங்க எந்த நம்பரை கால் பண்ணலாம்? கிளாஸஸ் வேலூர்ல போதுமா? சோ நீங்க எனக்கு ஹாஸ்டலோட வேணும் அப்படின்றவங்க கான்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 7200400395 அல்லது லாஸ்டா 398 என்ற இந்த நம்பரை கால் பண்ணுங்க. இல்ல சார் நான் டே ஸ்காலரா வந்துட்டு கூட போய்க்கிறேன் அப்படின்றவங்க 9043211311 இல்லனா கடைசில 411 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. அப்ப டே ஸ்காலர்ஸ் வரவங்க இந்த நம்பரை கால் பண்ணி அதுக்கான டீடைல்ஸ் கெட் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியோட வேணும்ன்றவங்க இந்த டீடைல்ஸ் கால் பண்ணிக்கலாம். சோ இது மட்டும் இல்லாம காலேஜ் ஸ்டூடண்ட்ஸோ இல்லனா ஆதரவற்ற விதவைகள், அது மட்டும் இல்லாமல் முன்னாள் ராணுவ வீரர்கள் இவர்களுக்கான கட்டணத்துல சிறப்பு சலுகைகளும் இருக்கு. சோ அது என்னன்ற டீடைல்ஸ் நீங்க கேட்டு பெற்றுக்கலாம். ஓகேங்களா? சோ இதுதான் எங்க அகாடமில நாங்க சொல்லக்கூடிய ஒரு சென்னை இன்ஃபர்மேஷன். சோ நம்ம இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போய்லாம். நம்ம பார்க்க போறது ஜனவரி அண்ட் பிப்ரவரி மந்த்னுடைய கரண்ட் அஃபேர்ஸ். So first என்னன்னு பாத்தீங்கன்னா the world's first palm leaf manuscript museum was set up அப்படின்னு கேட்டிருக்காங்க. உலகின் முதல் பனை ஓலை கையெழுத்து படிவ அருங்காட்சியகமானது எங்க அமைக்கப்பட்டுள்ளதுன்னு கேக்குறாங்க. சார் அது என்ன சார் பனை ஓலை அருங்காட்சியகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பனைமர ஓலையில நம்ம என்ன பண்ணிருப்பாங்க, எழுத்துக்களை பிரிண்ட் பண்ணிருப்பாங்க. சோ எழுத்துக்களை பிரிண்ட் பண்ணது அது எதை சார்ந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய வரலாற்றுகளை சார்ந்தது. அவர் இவரை கொண்டார், இவர் அவரை கொண்டார், இவர் இந்த போர்ல ஜெயிச்சார், அவர் அந்த போர்ல ஜெயிச்சாருன்னு சொல்லிட்டு இந்திய வரலாற்றுகளை பின்புலமாக கொண்ட அந்த பனைமர ஓலை கொடுத்திருப்பாங்க. சோ பனை ஓலையில பிரிண்ட் பண்ணிருப்பாங்க. சோ அந்த பனை ஓலையில அச்சடிக்கப்பட்ட அந்த ஒரு ஓலையை வச்சு மியூசியமா என்ன பண்ணிருக்காங்க, உருவாக்கி இருக்காங்க. சோ இந்த மியூசியம்ல நீங்க போனீங்கன்னா பனை ஓலையில அந்த எழுதப்பட்டிருக்கக்கூடிய வரலாற்றுகள் எல்லாம் என்ன பண்ணலாம், படிச்சு பார்க்கலாம். சோ இந்தியாவினுடைய வரலாறு, இந்தியாவில் காதல் எப்படிப்பட்டது, இந்தியாவினுடைய போர்கள் எப்படிப்பட்டது, இந்தியாவினுடைய பண்பாடு எப்படிப்பட்டது அப்படின்றதெல்லாம் விவரிக்கும் வண்ணமா ஒண்ணு என்ன பண்ணிருக்காங்க, செட் பண்ணிருக்காங்க. சோ இப்படிப்பட்ட இந்த பனை ஓலை முறை கொண்டுள்ள இந்த மியூசியம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு பனை ஓலை எந்த மாநிலத்தினுடைய மாநில மரம் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ மாநில மரம் அப்படின்னா நம்மளுடைய மாநிலம் கிடையாது. ஏன்னா நம்மளுடைய மாநிலத்துல தான் பனைமரம் கண்டிப்பா மாநில மரமா இருக்கு. தமிழ்நாட்டினுடைய மாநில மரம் எது? பனைமரம். ஆனா இந்த மியூசியம் தமிழ்நாட்டில் இருக்கானா? கண்டிப்பா கிடையாது. தமிழ்நாட்டுக்கு அருகே உள்ள மாநிலமான கேரளாவில் அமைக்கப்பட்டிருக்கு. அப்ப இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு பனைமரம் எந்த மாநிலத்தினுடைய மாநில மரம்ன்றது தெரிஞ்சுக்கோங்க. ஆனா அங்க இல்ல, அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மாநிலத்தில் இருக்கு. அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா கேரளா. அப்போ பனைமரம் பனை ஓலை இருக்கக்கூடிய அந்த மியூசியம் எங்க இருக்கு? பாம் லீஃப் மேனுஸ்கிரிப்ட் மியூசியம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கேரளால இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்நாடு தான் பனைமரத்தை மாநில மரமா கொண்டுள்ளது. ஆனா அது அங்க இல்ல, எங்க இருக்கு? கேரளால இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन உடைய ஆன்சர் கேரளா. சோ 142
அது வந்து this or that question அந்த கேள்விக்கு ஆன்சர்னு படிச்சிட்டீங்க. பட் இந்த கேள்வியில நிறைய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா the 2023 men's hockey world cup is played at அப்படினு கேட்டிருக்காங்க. 2023ஆம் ஆண்டு ஹாக்கி ஆடவர் உலக கோப்பை போட்டியானது எங்கு நடைபெற்றது? கண்டிப்பா ஸ்போர்ட்ஸ் அண்ட் வென்யூ அல்லது பிளேஸ் இது கண்டிப்பா நமக்கு கேட்பாங்க. சோ எங்க நடைபெற்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒடிஷா மாநிலத்துல தான் நடைபெற்று இருக்கு. சோ முதல்ல இது எத்தனாவது எடிஷன் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இப்ப நடைபெற்றது வந்து பாத்தீங்கன்னா 15th எடிஷன். எத்தனாவது எடிஷன்? 15வது எடிஷன். அப்போ இப்ப நடைபெற்ற ஹாக்கி உலக கோப்பை வந்து 15வது ஆடவர்களுக்கான ஹாக்கி உலக கோப்பை. இது எங்க நடந்ததுன்னா ஒடிஷால நடந்தது. ஒடிஷாவில எந்த ஸ்டேடியத்துல நடந்ததுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு 2 ஸ்டேடியத்துல நடந்திருக்கு இது. ஓகேவா? 2 ஸ்டேடியத்துல நடந்திருக்கு. ஒன்னு வழக்கம் போல ஒடிஷாவில இந்த ஸ்டேடியத்துல நடக்காம இருக்கவே இருக்காது. ஏன்னா அது ரொம்ப முக்கியமான ஸ்டேடியமும் கூட ஒடிஷாவில. ஓகேவா? பெரும்பாலும் எப்பவுமே ஒடிஷால தான் நடக்கும் இந்த ஹாக்கி வேர்ல்ட் கப்னாலே. அதுல எங்க முக்கியமா நடக்கும்? கலிங்கா ஸ்டேடியத்துல நடக்கும். இன்னொன்னு எங்க? கலிங்கா ஸ்டேடியம் எங்க இருக்கு? புவனேஸ்வர். ஒடிசாவோட கேபிட்டலான புவனேஸ்வர்ல தான் எங்க இருக்கு? கலிங்கா ஸ்டேடியம் இருக்கு. இன்னொன்னு எங்கன்னு பாத்தீங்கன்னா பிர்சா முண்டா இன்டர்நேஷனல் ஸ்டேடியம். சர்வதேச இதுன்னு சொல்லுவாங்க இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் பிர்சா முண்டா. இது ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா. ஏன்னா இது நமக்கு இப்ப கேள்வியில கூட கேட்பாங்க. ஏன்னா இது ஒரு முக்கியமான ஸ்டேடியம். ரீசெண்டா தான் கட்டப்பட்டது. அதிகப்படியான பார்வையாளர்களுக்கு வந்து பார்க்க முடிகிற மாதிரி இருக்கக்கூடியது பிர்சா முண்டா இப்படின்னு கேட்பாங்க. சோ இந்த ஸ்டேடியம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரூர்கேலா தமிழ்ல. ஓகேவா? இங்கிலீஷ்ல ரவுர்கேலா அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுவும் எங்கதான் இருக்கு? ஒடிஷாவில். அப்போ ஒடிஷாவில 2 இடங்கள்ல நடந்தது. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா கலிங்கா ஸ்டேடியம் புவனேஸ்வர்ல இருக்கு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பிர்சா முண்டா இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் எங்க இருக்கு? ரூர்கேலால இருக்கு. அது ரெண்டுமே ஒடிஷாவில் இருக்கக்கூடிய இடம் தான். சரி, இந்த வேர்ல்டு தட் மீன்ஸ் இந்த ஹாக்கி வேர்ல்ட் கப்ல வின் பண்ணவங்க யார்? தோத்தவங்க யார்? இதுவுமே நமக்கு கொஸ்டினா வரும். அப்போ இதுல வின்னர் யாருன்னு பாத்தீங்கன்னா எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் வின் பண்ணாங்கன்னா ஜெர்மனி. எந்த நாட்டை சேர்ந்தவங்க வின் பண்ணாங்க? ஜெர்மனியை சேர்ந்தவங்க வின் பண்ணாங்க. அப்ப ரன்னர் தோத்தவங்க யாரு அப்படின்னு கேட்கலாம்ல. அது வந்து பெல்ஜியம். தோத்தவங்க யாரு? பெல்ஜியம். அப்ப இந்த 2 விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அப்ப இது ஒரு கேள்விதான். இந்த ஒரு கேள்வி ரிலேட்டடா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க. அப்ப 15வது முறையாக நடைபெற்ற ஆடவர்களுக்கான ஹாக்கி வேர்ல்ட் கப் வந்து 2023ஆம் ஆண்டு எந்த மாநிலத்தில் இந்தியாவில் நடத்தப்பட்டது என்றால் ஒடிஷா மாநிலத்தில். எந்த ஸ்டேடியம்? கலிங்கா பிர்சா முண்டா. கலிங்கா எங்க இருக்கு? புவனேஸ்வர். பிர்சா முண்டா எங்க இருக்கு? ரூர்கேலா. அதுவும் எங்க இருக்கு? ஒடிஷா. அடுத்தது இதுல ஜெயிச்சவங்க யாரு? ஜெர்மனி. தோத்தவங்க யாரு? பெல்ஜியம். 143வது கேள்வி. வீர் கார்டியன் 2023 எக்ஸர்சைஸ் இஸ் கண்டக்டட் பிட்வீன் இந்தியா அண்ட் டேஷ். அதாவது வீர் கார்டியன் 2023 எனப்படும் கூட்டு பயிற்சியானது இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையே நடத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஜப்பான். ஆன்சர் வந்து இட்ஸ் none other than ஜப்பான். ஓகேவா? ஈஸியான ஒரு क्वेश्चन தான். ஆனா இது அதாவது வந்து ஒரு நாட்டை காப்பாற்றுறதுக்கு முப்படை அவசியம். ஓகேவா? முப்படை ரொம்ப ரொம்ப அவசியம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு ராணுவ படை, இன்னொன்னு கப்பற்படை, இன்னொன்னு ஏர்ஃபோர்ஸ் தட் மீன்ஸ் விமானப்படை. இது 3மே அவசியம். இந்த வீர் கார்டியன் என்பது எந்த படையினர் வந்து என்ன பண்ணுவாங்க? கூட்டு பயிற்சியை மேற்கொள்வாங்க. அதாவது போர் தந்திரங்களை வந்து என்ன பண்ணுவாங்க? பகிர்ந்தளிப்பார்கள். அந்த மிலிட்டரி எக்ஸசைஸ்ல அதான் நடக்கும். சோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஏர்ஃபோர்ஸ். என்னது? ஏர்ஃபோர்ஸ் விமானப்படை. ஓகேவா? இந்த கூட்டு பயிற்சி எந்த படைக்கானதுன்னு பாத்தீங்கன்னா விமானப்படை. அதாவது வீர் கார்டியன் அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாங்க. அது விமானப்படைக்கானது. இப்போ இது ஜப்பான் கூட நம்ம இது பண்ணிட்டோம். இன்னொன்னுமே இருக்கு, மிலிட்டரி எக்ஸசைஸ். ஆர்மி வந்து வருவாங்கல்ல, ஆர்மி மிலிட்டரி. அந்த மிலிட்டரி எக்ஸசைஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா ராணுவ படைக்கு என்ன, அதுக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா தர்மா கார்டியன். என்ன கார்டியன்? தர்மா கார்டியன். அப்ப 2 பேர் இங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வீர் கார்டியன் ஒன்னு இருக்கு, தர்மா கார்டியன் ஒன்னு இருக்கு. ஆனா ஆக மொத்தம் கார்டியன் அப்படின்னு வந்துச்சுனாலே அது எந்த நாட்டு கூட இந்தியா சேரப்போகுது? ஜப்பான் நாட்டு கூட தான் சேரப்போகுது. அப்ப ஜப்பான் நாட்டு கூட சேர்ந்தா கார்டியன் தான் பேர் முடிய போகுது. ஒன்னு வீர் கார்டியன், இன்னொன்னு என்னது? தர்மா கார்டியன். வீர் கார்டியன் என்பது விமானப்படைகள் போர் தந்திரங்களை பயின்று கொள்வதல். இது வந்து ராணுவ படை தர்மா கார்டியன். இன்னொன்னுமே இருக்கு ஜப்பான் கூட. சோ அதுல வந்து இந்தியா, ஜப்பான், அமெரிக்கா, யுஎஸ்ஏ இவங்க 3 பேரும் இருக்கும் போது அதுக்கு பேர் என்னன்னு இருந்துச்சுன்னா மலபார். என்னது? மலபார் அப்படின்னு பேர் வச்சிருந்தாங்க. இதுவுமே ஒரு கூட்டு ராணுவ பயிற்சி தான். ஆனா இந்த ஆஸ்திரேலியா இருக்கான் பாரு, ஆஸ்திரேலியா,
அவன் வந்து என்ன சொன்னானா, நானும் வரேங்க உங்க கூட கூட்டு பயிற்சி மேற்கொள்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு 4வதா வந்து சேர்ந்தான். ஏற்கனவே யார் யாரு, இந்தியா, ஜப்பான், யுஎஸ்ஏ இருந்தது. 4வதா எந்த நாடு இணைஞ்சிச்சு, ஆஸ்திரேலியா. இவன் 4வது நாடா இணையும் போது சரி நம்ம பேரை மலபார்ன்றதை மாத்தி என்னன்னு வச்சுக்கலாம்னா குவாட் அப்படின்னு வச்சுட்டாங்க. என்னது, குவாட் அப்படின்ற பேரை வச்சுட்டாங்க. இது வந்து குவாட் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 4 நாடுகள்னாலே குவாட் தான், 4 நாளே குவாட். அப்ப 4 நாடுகள் கொண்ட ஒரு அமைப்பு, ஒரு கூட்டு ராணுவ பயிற்சிக்கான அமைப்பு வந்து குவாட் மெம்பர்ஸ். அப்ப அதுல யார் யாரெல்லாம் இருக்கிறது, இந்தியா இருக்காங்க, ஜப்பான் இருக்காங்க, அமெரிக்கா இருக்காங்க, ஆஸ்திரேலியா இருக்காங்க. ஏன்னா நாளை பின்ன எக்ஸாம்ல பின்வரும் எந்த நாடு குவாட் அமைப்பில் இல்லாதது அப்படின்னு கேட்பாங்க. அப்ப இந்த 4 நாடு இருக்குதுன்னு தெரிஞ்சாதான் இல்லாத நாட்டை உன்னால சொல்ல முடியும். அதனால தெரிஞ்சுக்கோங்க, இந்தியா, ஜப்பான், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா. சோ இந்த விஷயம் தெரிஞ்சுச்சா? அப்ப வீர் கார்டியன்னா விமானப்படை, எந்த நாடோட, ஜப்பானோட. அப்ப ராணுவ படை கூட பேர் போடுறது வந்து தர்மா கார்டியன், அதுவுமே ஜப்பான் இந்தியாவுக்கு. இன்னொன்னுமே இருக்கு, அது என்னது, குவாட். அதுல இந்தியா இருக்கு, ஜப்பான் இருக்கு, அமெரிக்கா இருக்கு, ஆஸ்திரேலியா இருக்கு. ஓகேவா? அடுத்து 144வது கேள்வி. Whose birth anniversary is also marked as Paramkram Divas or Courage Day? யாருடைய பிறந்த நாளானது பரம்கார திவாஸ் அல்லது துணிவு தினம் என்று அனுசரிக்கப்படுகிறதுனா, துணிவானவர். அதாவது வந்து வெள்ளையர்களை பார்த்து வெள்ளையர்களே பயப்படக்கூடிய ஒரு ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா, மகாத்மா காந்திஜி அவர்கள் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அஹிம்சை முறையில போராடினார். ஆனா அவரை காட்டிலும் வெள்ளையனுக்கு வந்து ஒரு சவாலா நின்னது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் தான். சோ இவர்களுடைய பிறந்த நாளான ஜனவரி 23, என்னது, ஜனவரி 23, இததான் பராக்ராம் திவாஸ் அல்லது துணிவு தினம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ ஜனவரி 23 யாருடைய பிறந்த நாள், சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய பிறந்த நாள். சோ ஜனவரி 24 நமக்கு ரிபப்ளிக் டே, அதுக்கு 3 நாள் முன்னாடி, இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொரு ஒரு விஷயம், இதே நாள்ல இதே மாசத்துல இன்னொரு நாள் வரப்போகுது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஜனவரி 31. இது மகாத்மா காந்தி அவர்களுடைய டெத் ஆனிவர்சரி, இறந்த தினம். மகாத்மா காந்தி அவர்களுடைய டெத் ஆனிவர்சரி, இறந்த தினம். இதுதான் நம்ம என்னன்னு கொண்டாடுறோம் பாத்தீங்கன்னா மார்டியர்ஸ் டே, தியாகிகள் தினம். தமிழ்ல என்னன்னு சொல்லுவீங்க, தியாகிகள் தினம். அப்ப இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கரேஜ் டே, துணிவு தினம் சொல்றாங்கல்ல, அப்ப இது என்ன தினம் பாத்தீங்கன்னா தியாகிகள் தினம். யாருடைய இதை வந்து கொண்டாடுறாங்க, டெத் ஆனிவர்சரி ஆஃப் காந்திஜி. சோ ஜனவரி 31. அடுத்தது 145வது கேள்வி. The 17th edition of Parvesi Bharatiya Divas convention was held at 17வது பிரவாசி பாரதிய திவாஸ் மாநாடானது எங்கு நடைபெற்றதுன்னு கேக்குறாங்க. வேற எங்கேயும் இல்லமா, இண்டோர் மத்திய பிரதேசம். இண்டோர் மத்திய பிரதேசம், எம்பி. ஓகேவா, இண்டோர்ல தான் நடைபெற்று இருக்கு. பர்வேசி பாரதி திவாஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஜனவரி மாதம் 9ஆம் தேதி கொண்டாடப்படக்கூடிய ஒரு நிகழ்வு. ஜனவரி மாதம் 9ஆம் தேதி கொண்டாடப்படக்கூடிய ஒரு நிகழ்வு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காந்திஜி அவர்கள் தென்னாப்பிரிக்காவில் இருந்து இந்தியாவை நோக்கி வந்த ஒரு நாளை தான் என்னன்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா வெளிநாடு வாழ் இந்தியர் தினம். அப்ப இந்த பர்வேசி பாரதி திவாஸினுடைய இன்னொரு டே என்னன்னு பாத்தீங்கன்னா என்ஆர்ஐ டே. ஓகேவா, என்ஆர்ஐ டேன்னு சொல்லுவாங்க. தமிழ்ல தெளிவா சொல்றதா இருந்தா என்னது, வெளிநாடு வாழ் இந்தியர், வெளிநாடு வாழ் இந்தியர் தினம். இது என்னைக்கு கொண்டாடப்படுறாங்க, ஜனவரி 9ஆம் தேதி. இங்கிலீஷ்ல நான் ரெசிடென்ட் இந்தியன், நான் ரெசிடென்ட் இந்தியன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது வந்து ஜனவரி 9ஆம் தேதி. எதுக்கு அந்த டேவை சூஸ் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு தான் தென்னாப்பிரிக்காவில இருந்து காந்திஜி எங்க வந்தாரு, இந்தியாவுக்கு வந்தாரு. அதனால அந்த டேவை வந்து நமக்கு என்னன்னு சொல்றாங்க, நான் ரெசிடென்ட் இந்தியன், அதாவது வந்து வெளிநாடு வாழ் இந்திய தினம் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் பர்வேசி பாரதிய திவாஸ். இந்த 2023 எத்தனாவது பர்வேசி பாரதிய திவாஸை கொண்டாடினாங்கன்னா 17வது பாரதிய திவாஸ் தான் கொண்டாடி இருக்காங்க. எந்த மாநிலத்துல கொண்டாடி இருக்காங்கன்னா மத்திய பிரதேஷ்ல. அங்க எந்த ஊருன்னு பாத்தீங்கன்னா இண்டோர்ல. ஓகேவா. 146வது கேள்வி. Which legislative assembly constituency has the highest electorate in Tamil Nadu? தமிழ்நாட்டில் அதிக வாக்காளர்களை கொண்ட சட்டமன்ற தொகுதி எதுன்னு கேக்குறாங்க. வேற எதுவுமே இல்ல, சோழிங்கநல்லூர். சோழிங்கநல்லூர் தான் அதிகப்படியான வாக்காளர்களை கொண்டிருக்கிறது. எவ்வளவு வாக்காளர்கள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6,94,845 வாக்காளர்களை வந்து கொண்டுள்ளது. எது, சோழிங்கநல்லூர். 6,94,845 வாக்காளர்கள் இருக்காங்களா. அப்ப இந்த ஒரு கான்ஸ்டிட்யூன்சி ரொம்ப முக்கியமா அரசியல் பிரமுகர்களால பார்க்கப்படக்கூடிய ஒரு கான்ஸ்டிட்யூன்சியா இருக்கும். ஏன்னா இதுல ஜெயிச்சா ரொம்ப இது. அது மாதிரி தமிழகத்துல மொத்தம் எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 234 தமிழக சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டுள்ளதுதான் தமிழக சட்டமன்றம். அப்ப தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளியில் இருக்கக்கூடிய டோட்டல் மெம்பர்ஸ் எவ்வளவுனா 234 அது இருக்கு. அதுல முக்கியமா பார்க்கப்படக்கூடியது எதுவா இருக்கும், சோழிங்கநல்லூர். ஏன்னா அங்க 6,94,845 வாக்காளர்கள் இருக்காங்க, ஓட்டர்ஸ்.
இப்போ இதே மாதிரி நம்ம சில ஜெனரல் நாலேஜ் क्वेश्चंस கேட்டுக்கலாம். ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் போகும்போது நமக்கு நிறைய ஃபோக்கஸ்டா படிக்கணும். சோ இப்போ வந்து இதுல 244 சட்டமன்ற தொகுதி உறுப்பினர்கள் வந்து தமிழகத்துல இருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கிட்டீங்க. அப்ப இந்தியாவுல எங்க அதிகமா இருக்காங்க, எங்க கம்மியா இருக்காங்க இது தெரிஞ்சுக்கணும். இந்தியாவிலே அதிகமா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம், யூபி. இந்தியாவிலே ரொம்ப கம்மியா இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா கோவா. சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய கான்ஸ்டிட்யூன்சி எது? உத்தரப்பிரதேசம். எங்க கம்மியா இருக்காங்க? கோவா. கோவால கிட்டத்தட்ட 40 தாமா. கோவால எவ்வளோ? 40. அப்படியே உத்தரப்பிரதேசம் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இது 40, அதே 40 எழுதி பக்கத்துல 4 போட்டுருங்க. அதுதான் என்னது? உத்தரப்பிரதேசம். அப்போ உத்தரப்பிரதேசத்துல 404, கோவால 40 ஞாபகம் வச்சுக்கலாம்ல. இப்போ அப்போ எங்க தமிழகத்தில் அதிகப்படியான வாக்காளர்கள் இருக்காங்கன்னா சோழிங்கநல்லூர். எவ்வளவு? 6,94,845. இதெல்லாம் வந்து இன்டர்வியூ டேட்டா. சம்டைம்ஸ் கேட்டாங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ அதே நேரத்தில் இந்த இடத்துல கேட்கறாங்க ஒரு क्वेश्चन அப்படின்னா, எது வந்து இந்தியாவில் அதிகப்படியான சட்டமன்ற உறுப்பினர்கள் கொண்ட ஒரு மாநிலம்னா உத்தரப்பிரதேசம் 404. எது கம்மினா கோவா 40. ஓகேவா? ஈஸி தானே. சோ அடுத்தது போலாமா? அடுத்தது 147. வாட் இஸ் த இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் மில்லட்? சர்வதேச திணை ஆண்டு எதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சர்வதேச திணை ஆண்டை எந்த ஒரு நிறுவனம் அறிவிச்சிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா FAO அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன். ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன் அப்படின்றவங்க தான் என்ன பண்ணிருக்காங்க, இத வந்து அறிவிச்சிருக்காங்க. சர்வதேச திணை ஆண்டு, இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் மில்லட்ஸ் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இவங்களுடைய தலைமை எங்க இருக்கு? தலைமையிடம், அதாவது ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரோம். ரோம் எங்க இருக்கு? இட்டலி. அப்ப சாப்பாடுனாலே எது? இட்லி. சாப்பாடுனாலே எது? இட்லி. இந்த தலைமையிடங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன் FAO என்னுடைய தலைமையிடம் எங்க இருக்குன்னு கேட்டாங்க இட்டாலி. இட்டாலியில எங்க இருக்கு? ரோம். அவ்வளவுதான். அப்போ ஃபுட்னாலே இட்டலி. இது ஞாபகம் வச்சுக்கிட்டா ரோமை ஈஸியா சொல்லிடலாம். அப்ப தலைமையிடம் தெரிஞ்சுச்சா? சரி, இவங்க எந்த வருஷத்தை வந்து இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் மில்லட்ஸ் சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 2023 சர்வதேச திணை பயிர் ஆண்டு அப்படின்னு சொல்லிருக்காங்க. நம்ம இப்ப இருக்கக்கூடிய இந்த வருஷம் தான் 2023. ஏன் அந்த திணைகளுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் தராங்கன்னா, இதுல வந்து வாட்டர் கண்டென்ட் அதிகம், கொஞ்சோண்டு தண்ணியில நல்லாவே வளரக்கூடியது. அதனால வாட்டர் வந்து நல்லா வந்து கொடுக்கும். வாட்டர் வந்து கம்மியா எடுத்துக்கும். உடலுக்கு ரொம்ப நல்லது செய்யக்கூடியது, அதிக ஃபைபர் இருக்கக்கூடியது. இதெல்லாம் வந்து உடம்புக்கு நல்லது. சோ நம்ம மறந்த ஒரு விஷயத்தை தான் இப்ப வந்து உங்க பழமையை தான் புதுசா ஞாபகப்படுத்துறாங்க. நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு அடிக்ட் ஆயிட்டு வந்துட்டோம். சோ திணையெல்லாம் கூட நல்லது, அதெல்லாம் பழகுங்க, உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்றாங்க. சோ அதனால அவர்கள் கொடுத்த தீமை என்னன்னு பாத்தீங்கன்னா கருப்பொருள்னு சொல்லுவாங்க. ஹெல்தி மில்லட்ஸ், ஹெல்தி பீப்புள். சத்துள்ள திணைகளை சாப்பிட்டால் சத்துள்ள மக்கள் உருவாவார்கள். இதுதான் அவர்கள் கொடுத்த தீம். கருப்பொருள் தமிழ்ல வந்து என்ன சொல்லுவாங்க? கருப்பொருள். அப்ப சர்வதேச திணை ஆண்டுகளுக்கான கருப்பொருள் என்னன்னா ஹெல்தி மில்லட்ஸ், ஹெல்தி பீப்புள்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்ப இதை அறிவித்தது நிறுவனம் FAO, ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன். எங்க இருக்கு? ரோம், இட்டாலியில இருக்கு. சோ இவங்களுடைய தீம் என்னன்னா ஹெல்தி மில்லட்ஸ், ஹெல்தி பீப்புள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2023 வந்து சர்வதேச திணை பயிராண்டு. அப்போ நேஷனல் மில்லட்ஸ் ஹியர், நேஷனல் மில்லட்ஸ் ஹியர் அப்படின்னு கேட்பாங்க. அதாவது தேசிய திணை பயிராண்டு. இப்போ இது சர்வதேசம், உலக அளவுல கொண்டாடுறது 2023. நேஷனல் அப்படின்னா இந்தியா லெவல்ல கொண்டாடுறது. இந்தியா நம்ம உலகத்துக்கு முன்னாடியே ஒரு வரி முன்னாடியே யோசிச்சிட்டோம். அதனால நம்ம அதுக்கு முன்னாடியே கொண்டாடிட்டோம். எப்பன்னு பாத்தீங்கன்னா 2018. அப்ப 2018 இஸ் a national millets year. ஓகேவா? தேசிய திணை இயர் அப்படின்னு சொல்லிட்டு இத சொல்றோம். இப்போ இதை வச்சு போது இன்னொரு क्वेश्चन எனக்கு ஞாபகம் வருது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா திணை மனிதர். திணை மனிதர் இதெல்லாம் வந்து நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்ல கேட்பாங்கமா. திணை மனிதர் அப்படின்னும் போது மில்லட்ஸ் மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரடா திணை மனிதர்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா காதர் வேலி. காதர் வேலி இவரை பத்தி தான் தெரிஞ்சுக்கணும். இவரை பத்தியும் தெரிஞ்சுக்கோங்க, படிங்க. காதர் வேலி இவர்தான் என்னன்னு பாத்தீங்கன்னா திணை மனிதர் என்று அழைக்கப்படுகிறார். இதுவும் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான். இந்த क्वेश्चन ரிலேட்டடா இருக்கக்கூடிய சில விஷயங்களை நான் சொல்றேன், அவ்வளவுதான். ஓகேவா? சோ அடுத்தது 148. Who wrote the book Exam Warriors? தேர்வு வீரர்கள் எக்ஸாம் வாரியர்ஸ் என்ற புத்தகத்தை எழுதியவர் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு क्वेश्चन தான். யார் அவரு? நம்ம நரேந்திர மோடி அவர்கள், நம்ம நாட்டினுடைய PM. இவர் தான் வந்து எக்ஸாம் வாரியர்ஸ் என்ற புக்கை எழுதினார். இவர் கூட ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய மற்ற ஒருவர் முக்கியமானவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சசி தரூர். இவர் எழுதிய ஒரு 3 புத்தகங்கள், அதாவது வந்து அதிக அளவில் பேசப்பட்ட புத்தகங்களை தான் நான் இப்ப சொல்ல போறேன். ஓகேவா? அதுல ஃபர்ஸ்ட் வந்து An Era of Darkness. An Era of Darkness.
ஓகேவா, இது முதல் புத்தகம். இதெல்லாம் கேட்பாங்கம்மா, எக்ஸாம் ரிலேட்டடா நிறைய ஞாபகம் இருக்கும். எக்ஸாம் வாரியர்ஸ் நரேந்திர மோடி அவர்கள் தான் எழுதுனாங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்ட நீ தான் இப்ப சசி தரூர் எழுதின 3 புத்தகங்களையும் தெரிஞ்சுக்கணும். An Era of Darkness. ரெண்டாவது The Paradoxical PM. The Paradoxical PM. இதை தெரிஞ்சுக்கோ. மூணாவது புக்கு The Hindu Way. An intro of Hinduism. So இந்த மூணு புக்குமே தெரிஞ்சுக்கோ. One of the important kind தான். An Era of Darkness, the Hindu Way, An Intro of Hinduism, The Paradoxical PM. இது மூணுமே யாரால எழுதப்பட்ட புக்கு? சசி தரூரால எழுதப்பட்ட புக்கு. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டன்ட் வந்தா. எக்ஸாம் வாரியர்ஸ் புக் எழுதுனது யாரு? நரேந்திர மோடி அவர்கள். ஓகே, 149வது क्वेश्चन. Who is the Men's ODI Player of the Year 2022? ஆடவர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியின் 2022 சிறந்த வீரர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்வியஸ்லி விராட் கோலி இருக்காருன்னு சொல்லிட்டு போய் போட்டுறாதீங்க, இந்தியாவினுடைய பெருமையை நிலைநாட்டுற விதமா. சோ 2022 ஆடவர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியின் சிறந்த வீரர் என்று அழைக்கப்படக்கூடியவர் பாகிஸ்தானை சேர்ந்த பாபர் அசாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வீரர் தான். இவர் தான் வந்து மென்ஸ். அப்ப மென்ஸ் அப்படின்னும் போது உனக்கு ஆட்டோமேட்டிக்கா எது ஞாபகம் வரணும்? இதுமா ஞாபகம் வரணும். பெண்களுக்கு யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும். பா, மென்ஸுக்கு சொல்லிட்டீங்க, பெண்களுக்கு யாருன்றது கேள்வி கேட்டாகணும்ல. பெண்களுக்கு யாருன்னு பாத்தீங்கன்னா நாட் ஸ்கைவர். நாட் ஸ்கைவர் இவங்க வந்து பெண்கள். ஓகேவா, நட் ஸ்கைவர். நட் ஸ்கைவர் இவங்க வந்து பெண்களுக்கான 2022 மகளிர் ஒரு நாள் போட்டிக்கான சிறந்த வீரர். சோ இது தெரியும் போது T20க்கும் தெரியணும். T20ல மென்ஸ் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ். யாரு? சூரியகுமார் யாதவ். இதே உமன்ஸ்க்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தஹிலா மெக்ரத். இவங்க. ஓகேவா, சோ T20க்கும் சொல்லிட்டேன், ODIக்கும் சொல்லிட்டேன். நீ தான் இப்ப படிச்சுக்க வேண்டியது முக்கியம். சோ 4 பிளேயரை ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்து 150வது क्वेश्चन. When is National Girl Child Day? தேசிய பெண் குழந்தைகள் தினம். அதாவது நம்ம இந்தியாவில் செலிப்ரேட் பண்ணக்கூடிய பெண் குழந்தைகள் தினம். பெண் குழந்தைகள் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு பெண் குழந்தையுமே இந்த நாட்டிற்கு அவசியம். அந்த பெற்றோர்களுக்கும் மிகவும் அவசியம். நாளைக்கு பசங்க பார்த்துப்பாங்களோ இல்லையோ, பெண் குழந்தைகள் நல்லபடியா குழந்தைகளை பார்த்துப்பாங்கன்ற நம்பிக்கை பெற்றோர்களுக்கு இருக்கும். ஓகேவா, டான்ஸ் லிட்டில் பிரின்சஸ் மாதிரி பெண் குழந்தைகள் அவசியம்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னைக்கு அந்த பெண் குழந்தைகள் தினம் நம்ம இந்தியா லெவல்ல தேசிய லெவல்ல கொண்டாடப்படுதுன்னு பாத்தீங்கன்னா ஜனவரி 24. ஓகேவா, ஜனவரி 24ஆம் தேதி தான் என்னது? தேசிய பெண் குழந்தைகள் தினம். இதை தெரிஞ்சுக்கும் பொழுதே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஸ்டேட் கேர்ள் Child Protection Day. மாநில பெண் குழந்தை பாதுகாப்பு தினம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. நாளை பின்ன உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நிறைய யூஸ் ஆகும். எஸ்ஏ மாதிரிலாம் எழுதணும்னா. ஓகேவா, நம்ம மாநிலம் இருக்குல்ல, தமிழக மாநிலம், அதுல பெண் குழந்தை பாதுகாப்பு தினமா எந்த தினத்தை அனுசரிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா முன்னாள் முதல்வரான செல்வி ஜெ ஜெயலலிதா, திருமதின்னு சொல்லக்கூடாது, செல்வி ஜெ ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்த நாளான இதே 24. இங்க ஜனவரி 24 தேசிய பெண் குழந்தைகள் தினம். அதே பிப்ரவரி 24 எதுன்னு பாத்தீங்கன்னா பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினம். மாநில அளவுல நம்ம முன்னாள் முதல்வரான செல்வி ஜெ ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்த நாளை தான் இந்த விஷயமா கொண்டாடுறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா தூணுக்ஸ். அடுத்தது 151. Where is it? Think 20 T20 conference is held in India. நினைத்து பார். Think 20 T20 மாநாடு நடைபெற்ற இடம் இந்தியாவில் எங்க உள்ளதுன்னு கேக்குறாங்க. இந்தியாவுல வேற எங்கேயும் இல்லமா, போபால்ல தான். ஓகேவா, எங்க? போபால்ல தான் நடைபெற்றது. இந்த Think 20 அப்படின்றது வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும். G20 மாநாடு வந்து இந்தியாவுல தான் நடைபெற்றது. இது முக்கியமான ஒரு விஷயமும் கூட. G20 மாநாடு எங்க? இந்த முறை பிரசிடென்சி ஆஃப் G20 வந்து கண்டக்டட் பை இந்தியா. நம்ம இந்தியா தான் G20 மாநாடுகளை நடத்தி முடிச்சிச்சு. அந்த G20 மாநாடினுடைய ஒரு அங்கம் தான் Think 20 கான்ஃபரன்ஸ் வந்து நடந்துச்சு. இந்த Think 20ன்றது உலக அளவில் முதலீடுகளை எப்படி ஈர்க்கலாம். இந்தியா வந்து நல்ல ஒரு வெல் க்ரோயிங் கண்ட்ரி. ஸோ நீங்கள் வந்து நல்லபடியாக பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா இந்தியா வந்து உங்களுக்கு நல்ல சப்போர்ட்ஸ்லாம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது தான் இந்த Think 20. இவங்களை ஈர்க்கக்கூடிய விதமாக நம்ம இந்தியாவில் வந்து ஒரு கீ நோட் ஸ்பீச் கொடுத்தவர். அதாவது முக்கியமாக ஒரு பேச்சாளராக வந்து இங்கே யார் பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னா ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்கினுடைய ஹெட். ஏஷியன் டெவலப்மெண்ட்
பேங்க். ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க்னா எதுமா? ஆசிய வளர்ச்சி வங்கி. ஆசிய வளர்ச்சி வங்கி. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏசியாவில் இருக்கக்கூடிய நாடுகளுடைய வளர்ச்சிக்கு பாடுபடுறதுக்கான நிதியுதவிகளை வந்து அளிப்பாங்க. அதுதான் ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க். இவர்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு? மணிலா, பிலிப்பைன்ஸ் சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க், ஆசிய வளர்ச்சி வங்கி, இவர்களுடைய தலைமை நிறுவனத்தை தலைமையை சேர்ந்த ஒருவர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெட்சுஷி சொனாபே. யாரு? டெட்சுஷி சொனாபே. இவர் தான் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய G20 இந்த திங்க் 20 மீட்டிங்கை வந்து ஹெல்ப் பண்ணி கீ நோட் ஸ்பீச் கொடுத்தவர். ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்பீச்சை கொடுத்தவர் வந்து ஆசிய வளர்ச்சி வங்கியின் தலைமை நிறுவனரான டெட்சுஷி சொனாபே அவர்கள். ஓகேவா? ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க. போபாலில் நடைபெற்றது. அடுத்தது தமிழ்நாடு எலக்ட்ரிக் வெஹிக்கல் பாலிசி 2023 when was launched by CM. தமிழ்நாடு மின்சார வாகன கொள்கை 2023 முதல்வரால் எப்பொழுது தொடங்கப்பட்டது? ஹீ வெஹிக்கலை பயன்படுத்துங்கன்னு நம்ம எல்லாருமே சொல்றோம். ஏன்னா பொல்யூஷன் கண்ட்ரோல் ஆகும், நாய்ஸ் பொல்யூஷன் இருக்காது. ஸோ இந்த மாதிரி பொல்யூஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணும். இ வெஹிக்கலை வந்து யூஸ் பண்ணுங்க, எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஸோ அதற்கான மானியங்களை தீர்மானிக்கிறதுக்காக தான் இந்த இ வெஹிக்கல் பாலிசியினுடைய ஸ்கீமே இருக்கு 2023. இதை எப்போ நம்ம முதல்வர் தொடங்கினார்னா இதுல எந்த நாள் எல்லாரையும் பைக்கில் உட்கார வச்சு கூட்டின்னு போவோம். எல்லாரையும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். பைக்கில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போனோம். இதில் எந்த நாள் ஆசைப்படுவோமோ அப்போ தான் இந்த மின்சார கொள்கை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா February 14. ஓகேவா? ஸோ ஞாபகம் இனிமேல் மறக்காது இல்லை? அதுக்காக தான் சொல்லிட்டேன். அடுத்தது 153 ஸ்பைனி பிரிஞ்சால் ஐடென்டிஃபைட் தி ஜியோகோட்ஸ் பிலாங்ஸ் டு விச் டிஸ்ட்ரிக்ட். புவிசார் குறியீடுகளுக்கான அடையாளம் காணப்பட்ட முள் கத்திரிக்காய் எந்த மாவட்டத்தை சேர்ந்ததுன்னு கேட்குறாங்க. முள் கத்திரிக்காய் நம்ம வந்து தெரியும் ஜனவரி மாதம் வந்து தமிழகத்தை சேர்ந்த 2 பொருட்களுக்கு வந்து புவிசார் குறியீடு கொடுத்தாங்க. ஒன்று வந்து ஸ்பைனி பிரிஞ்சால் அப்படின்னு சொல்லக்கூடிய முள் கத்திரிக்காய். முள் கத்திரிக்காய், கத்திரிக்காய் முள்ளு கத்திரிக்காய். இன்னொன்று வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா குண்டு மிளகாய், குண்டு மிளகாய். ஓகேவா? முள்ளு கத்திரிக்காவை ஸ்பைனி பிரிஞ்சால்னு சொல்லுவாங்க. குண்டு மிளகாவை வந்து முண்டு சில்லி அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து தமிழில் குண்டு சில்லின்னு கூட சொல்லிடுறாங்க. சார் இங்கிலீஷில் அப்படியே குண்டு சில்லின்னு கூட எழுதுறாங்க. ஆனால் முண்டு சில்லி. ஓகேவா? ஸோ இந்த முள் கத்திரிக்காய் எந்த மாவட்டத்தை சேர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலூரில் உள்ள இலவம்பாடி. ஸோ இந்த குண்டு மிளகாய் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம். ஓகேவா? அப்போ முள்ளு கத்திரிக்காய்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்பைனி பிரிஞ்சால் எந்த மாவட்டத்தை சேர்ந்தது? வேலூரை சேர்ந்தது. இதே குண்டு மிளகான்னு கேட்டாங்கன்னா ராமநாதபுரம், ராம்நாட். அடுத்தது 154வது கேள்வி. வேர் இஸ் இந்தியா இன் 2023 வேர்ல்ட் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ்னு கேட்குறாங்க. உலக மகிழ்ச்சி குறியீடு 2023 இந்தியா எந்த இடத்தில் உள்ளதுன்னு கேட்குறாங்க. இந்தியா இருக்கக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 126. ஓகேவா? இந்தியாவினுடைய இடம் என்னது? 126. அதாவது 140 நாடுகள் பங்கேற்றதுல இந்தியாவினுடைய இடம் வந்து 126 ஹாப்பினஸ் இண்டெக்ஸ்ல. பாருங்களேன், மகிழ்ச்சி குறியீட்டில் நம்ம எங்க இருக்கோம்? 100 நாடுகளையும் கடந்து 126வது இடத்துல இருக்கும் 2023 கணக்கெடுக்கும்படி. இப்போ சிரிங்கம்மா, எல்லாரும் ஜாலியாக சிரிங்க. இந்தியாவும் இனிமேல் ஃபர்ஸ்ட் பொசிஷன் நோக்கி ஓடணும். சரி, யாருப்பா அது ஃபர்ஸ்ட் பொசிஷன்? இது நமக்கு தெரியணும்ல. எனக்கு கண்டிப்பாக இதை கேட்பாங்க. வேர்ல்டு ஹாப்பினஸ் இண்டெக்ஸில் எப்பயுமே ஃபர்ஸ்ட் பொசிஷன் இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 6வது முறையா கன்சிக்யூட்டிவா, அதுவும் தொடர்ந்து 6வது முறையா முதலிடத்தில் உள்ள நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபின்லாந்து. எந்த நாடு? ஃபின்லாந்து. அப்போ கடைசி இடம் இவங்க வந்து முதலிடம், ஃபர்ஸ்ட் பிளேஸ். இது வந்து 6ன்னு போட்டிருக்கிறது எதுக்குமா? 6வது முறை, தொடர்ந்து 6வது முறை. அப்போ கடைசி இடம் எந்த நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான். என்ன நாடு? ஆப்கானிஸ்தான். அப்போ நம்மளை விடவும் ரொம்ப கம்மியாக இருக்காங்க அவங்க ஹாப்பினஸ். ஓகேவா? சரி, அடுத்தது 155. யாயா திசோ லேக் இஸ் த ஃபர்ஸ்ட் பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட் ஆஃப். யாயா திசோ ஏரி எந்த பகுதியின் முதல் பல்லுயிர் பாரம்பரிய தலமாகும்? பயோடைவர்சிட்டினா அனைத்து உயிர்களும் வாழ தகுதியான இடம், பல்லுயிர். அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏரி வந்து லடாக்ல இருக்கு. ஓகேவா? கிட்டத்தட்ட 4280 மீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய இந்த ஏரி, மலை மேலே 4280 மீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய இந்த ஏரி பறவைகளின் சொர்க்கம் என்று அழைக்கப்படும். ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன சொர்க்கம்? பறவைகளின் சொர்க்கம். பேர்ட்ஸ் பாரடைஸ் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த ஒரு இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யாயா திசோ லேக் வந்து லடாக்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது 156. விசிட் இந்தியா இயர் 2023 campaign was launched by
விசிட் இந்தியா இயர் 2023 என்ற பிரச்சாரத்தினை தொடங்கிய அமைச்சகம் இது. பேர்லே இருக்கு, என்ன இருக்கு? விசிட் இந்தியா, வாங்க வாங்க இந்தியாவுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்ப எந்த மினிஸ்ட்ரி கூப்பிடும்? கல்ச்சரல் டூரிசம். தட் மீன்ஸ் வந்து சுற்றுலா அமைச்சகம், வாங்க வாங்க இந்தியாவை வந்து சுற்றி பாருங்க, இந்தியாவில் சுற்றி பார்க்கக்கூடிய இடங்கள் அனைத்துமாக அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு டூரிசம் இண்டஸ்ட்ரி தான் வந்து அழைப்பாங்க. ஸோ அப்போ விசிட் இந்தியா இயர் 2023 கேம்பெயின் வாஸ் லான்ச்டு பை எங்க? டூரிசம் மினிஸ்ட்ரி. அடுத்து 157, விச் கம்பெனி ஹஸ் லான்ச்டு எ நியூ ஃபுட் டெலிவரி சர்வீஸ் ஜூப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜூப் எனப்படும், ஜூப் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜூப் எனப்படும் புதிய உணவு விநியோக சேவைகளை அறிமுகப்படுத்தியுள்ள நிறுவனம் எதுன்னு கேட்பாங்க. உடனே உணவு அப்படின்னு உடனே எல்லாருக்குமே இல்லை ஜொமேட்டோவா ஸ்விக்கியானே உனக்கு ஆல்டர்னேட்டாக டவுட் வருது. ஆனால் அதெல்லாம் கிடையாதுங்க. ஜூப் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ரயில்வேஸ், ஐஆர்சிடிசி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியன் ரயில்வேஸ் தான் என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்தி இருக்கு இந்த ஜூப் உணவு சேவையை. அதாவது நீங்கள் ட்ரெயினில் உட்காந்துட்டு ஆன்லைனில் புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த ஸ்டேஷனில் எந்த ஸ்டேஷனில் அது டெலிவர் ஆகும் அப்படின்றத என்ன பண்ணுவாங்க சொல்லிடுவாங்க. அப்ப ஜூப் என்ற இந்த ஃபுட் டெலிவரி சர்வீஸ் ஜூப் வந்து எங்க டெலிவரி இது பண்ணிருக்காங்க? இந்தியன் ரயில்வேஸ் தான் பண்ணிருக்காங்க. ஓகேவா? 158, வேர் வாஸ் தி ஃபர்ஸ்ட் டிஸ்கவரி ஆஃப் லித்தியம் ரிசர்வ்ஸ் இன் இந்தியா? அப்போ லித்தியம் எந்த இடத்தில், இந்தியாவில் எந்த இடத்தில் லித்தியம் இருப்பு முதலாக கண்டுபிடிக்கப்பட்டது? இது வந்து கரண்ட் அஃபேரே கிடையாது, இது வந்து ஹிஸ்டரி. 1999 லித்தியம் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல. எப்போ? 1999 ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல லித்தியம் இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா இதை வச்சு ஒரு கரண்ட் அஃபேர் நமக்கு இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா 2023 நமக்கு ஒரு இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க லித்தியம் இருக்கிறதா. கிட்டத்தட்ட இந்தியாவினுடைய 80% லித்தியம் தேவையை, லித்தியம்ன்றது ஒரு மெட்டல், அந்த லித்தியம் தேவையை 80% லித்தியம் தேவையை டிமாண்ட், இந்தியாவினுடைய டிமாண்டை இந்த ஒரு மாநிலத்தில் கிடைக்கிறத வச்சு என்ன பண்ணிடலாம்? தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2023 கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எந்த மாநிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான். எது? ராஜஸ்தான். ராஜஸ்தான்ல நாகூர் அப்படின்ற ஒரு ஊர்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? நாகூர் அப்படின்ற ஒரு ஊர்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்தது 159, குண்டு மிளகாய் ஐடென்டிஃபைட் ஃபார் ஜியோ கோட்ஸ் பிலாங்ஸ் டு விச் டிஸ்ட்ரிக்ட்னு கேக்குறாங்க. புவிசார் குறியீடுகளுக்கான அடையாளம் காணப்பட்ட குண்டு மிளகாய் எந்த மாவட்டத்தை சேர்ந்ததுன்னு கேக்குறாங்க. இப்பதான் நான் சொன்னேன், முள்ளு கத்திரிக்காய் வேலூர், குண்டு மிளகாய் ராமநாதபுரம். ஓகேவா? அடுத்தது 160வது கேள்வி, where were the cheetahs released under the cheetah project? cheetah திட்டத்தின் கீழ் சிறுத்தைகள் எந்த இடத்தில் விடப்பட்டுள்ளன? எப்படி புலிகளை பாதுகாக்கணும்னு ஒரு சில திட்டங்கள் ஆரம்பிச்சாங்களோ அந்த மாதிரி ஒரு வனவிலங்கையும் பாதுகாக்கணும்னு ஆரம்பிச்சாங்க. ஏன்னா வனவிலங்குகள் என்பது ஒரு கடவுளுடைய படைப்புல வந்து எல்லா உயிர்களும் இந்த உலகத்துல இருக்கணும். இயற்கையான மரணம் ஸ்தம்பிக்கும் பொழுது அவர்கள் இறக்கட்டும், அது தப்பு இல்லை. ஸோ உலகங்கள் ஒன்று இருக்கணும். ஏன்னா உணவு சங்கிலி என்பது அதுதான். அந்த உணவு சங்கிலி நீங்கள் மனிதர்களாக நீங்கள் பிரேக் பண்ணணும்னு நினைச்சா இந்த உலகமே பிரளயப்பட்டுடும். அது உண்மை. இப்போ நீங்கள் புலிகள் எல்லாம் அழிச்சிட்டிங்கன்னா புலிகள் எதை சாப்பிடணுன்றது இல்லாமல் அது வளர்ந்துக்கிட்டே போகும். ஆட்டோமேட்டிக்காக அது டெஸ்ட்ராய் பண்ண வேண்டியது டெஸ்ட்ராய் பண்ணிடும். உணவு சங்கிலி அங்கே பிரேக் ஆகிடும். அதனால தான் எல்லாத்தையுமே பாதுகாக்கணும். வருங்கால சந்ததியினர் இப்படி ஒரு விலங்கு வாழ்ந்ததுன்றதை கேள்விப்படக்கூடாது, பார்க்கணும். அதுக்கு தான் நீங்கள் வழிவகை செய்யணும். அதுக்காக தான் புலிகள் பாதுகாப்பு திட்டம்னு ஒன்று கொண்டுட்டு வந்து இந்தியாவில் ஒரு நல்ல growth புலிகள் வந்து முன்ன இருந்ததை விட இருந்துச்சு. ஸோ 1973 புலிகள் பாதுகாப்பு திட்டம் கொண்டு வரப்பட்டது. அந்த மாதிரி இப்போ சீட்டா ப்ராஜெக்டை வந்து பண்ணாங்க. சீட்டா வந்து காப்பாற்றணும், தட் மீன்ஸ் வந்து சிறுத்தைகளை பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு எந்த இடத்துல விட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசத்தில். அடுத்தது 161, வேர் இஸ் காதி ஃபெஸ்டிவல் ஹெல்ட் இன் 2023 கேட்குறாங்க. 2023 ஆண்டு காதி திருவிழா எங்கே நடைபெற்றதுன்னு கேட்குறாங்க. காதி திருவிழா எங்கே நடைபெற்றதுன்னா மும்பை. ஓகேவா? ஏன்னா 2020 ஜனவரி மாதத்தில் தான் காதி திருவிழா நடக்கும். ஏன்னா அது வந்து இதுன்னு சொல்லுவாங்க, என்னது, தட் மீன்ஸ் வந்து வேட்டிகள் தினம்லாம் அந்த மாதம் தான் வரும். ஸோ அதனால காதி திருவிழாவை பற்றி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மும்பையில் நடைபெற்றதுமா. அடுத்தது 162, who is the governor of ஜார்க்கண்ட்? ஜார்க்கண்டுக்கு யாருன்னு கேட்குறாங்க. சிபி ராதாகிருஷ்ணன். இவர் தான் வந்து ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய ஆளுநராக இருக்கிறார். சோ அப்போ இந்த நாராயண ஆர்யா, இவர் வந்து வெறும் நாராயண ஆர்யா இல்ல, சத்யதேவ். யாரு? சத்யதேவ் நாராயண ஆர்யா அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் எந்த மாநிலத்தினுடைய இவரா இருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா திரிபுரா மற்றும் ஹரியானா. ஸோ 2 மாநிலத்திற்கு இவர் என்னவா இருக்காரு? ஆளுநரா இருக்கார். திரிபுரா மற்றும் ஹரியானா மாநிலத்தில் ஆளுநர் சத்யதேவ் ஆர்யா. இந்த ரகுபர் தாஸ் இவர் வந்து ஒடிஷா. தாசன் கோ வருதுனால ஓடிடுவீங்கல்ல, தாஸ். அப்ப இவர் வந்து என்னது? ஒடிஷா மாநிலத்தினுடைய ஆளுநராக இருக்கிறார். யாரு? ரகுபர் தாஸ். அடுத்தது 163வது கேள்வி, வேர் இஸ் டெக்னோடெக்ஸ் 2023 taking India tech textiles at 2024
2047 2047 ஹெல்டு. டெக்னோடெக்ஸ் 2023 இந்திய தொழில்நுட்ப ஜவுளிகளை கற்பனை செய்தல் 2047 எங்க நடந்துச்சுன்னு கேக்குறாங்க. இது எங்க நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ இது எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா மும்பையில் நடந்திருக்கு. ஓகேவா, எங்கே நடந்திருக்கு? மும்பைமா. ஸோ மும்பை. அடுத்தது 164 ஹூ இஸ் த பிரசிடென்ட் ஆஃப் வேர்ல்டு பேங்க். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்தியா வம்சாவளியை சேர்ந்த ஒரு அமெரிக்கர் தான் ரீசெண்டாக உலக வங்கியினுடைய தலைமை பொறுப்பை வந்து எடுத்திருக்காரு. யார் அப்படின்னு பாருங்க. முதல்ல உலக வங்கி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாஷிங்டனில் இருக்கு. எங்கே இருக்கு? வாஷிங்டன். ஓகேவா, ஸோ வாஷிங்டனில் இருக்கு உலக வங்கி. ஸோ உலக வங்கியினுடைய தலைமை பொறுப்பை ஏற்றுக்கிட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 பேர்ல அஜய் பங்கா. யாரு? அஜய் பங்கா. இவர் முதல் இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒரு அமெரிக்கர். இவர் தான் வந்து உலக வங்கியினுடைய தலைமை பொறுப்பை ஏற்றுக்கிட்டு இருக்கார். அடுத்தது 165 வேர் வாஸ் த ஓப்பனிங் செரிமனி ஆஃப் கேலோ இந்தியா கேம்ஸ் 2023 ஹெல்டு. கேலோ இந்திய விளையாட்டு 2023 தொடக்க விழா எப்பொழுது நடைபெற்றது, எங்கு நடைபெற்றதுன்னு கேட்குறாங்க. கேலோ இந்தியா கேம்ஸ் எப்பவுமே ஜனவரி மாதம் தான் எடுத்துப்பாங்க. ஸோ இந்த கேலோ இந்தியா கேம்ஸ் எங்க நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா போபால்ல நடந்திருக்கு. அடுத்தது 166 when was ஜல் ஜீவன் மிஷன் launched. ஜல் ஜீவன் மிஷன் எப்பொழுது தொடங்கப்பட்டதுன்னு கேக்குறாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு क्वेश्चन. ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி தொடங்கி இருக்காங்க 2019 வருஷம். ஓகேவா, சுதந்திர தினத்தன்னைக்கு தான் இந்த ஜல் ஜீவன் மிஷனை தொடங்கினாங்க. இதனுடைய எய்மே என்னன்னா 2024க்குள்ள அனைத்து கிராமப்புற வீடுகளுக்கும் ரூரல் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் அனைத்து கிராமப்புற வீடுகளுக்கும் சுத்தமான தண்ணி வந்து கிடைக்கணும். சுத்தமான ஹைஜீனிக்கான வாட்டர் வந்து எல்லா கிராமப்புற வீட்டுக்கும் ஒரு குழாய் மூலமாகவே கிடைக்கணும். அதுதான் இதனுடைய ஜல் ஜீவன் மிஷனுடைய எய்மே. ஸோ ஆகஸ்ட் 15 2019 தொடங்கினாங்க. அடுத்த வருஷம் தட் மீன்ஸ் 2024 இது ஃபுல்லாக முடியணும்னுட்டு. ஸோ இதை பற்றி பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு முதல்வன் திட்டம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சாங்கல்ல, நான் முதல்வன் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசாங்கத்தால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த திட்டம் எந்த மாசம் எந்த வருஷம்? மாசம் வருஷம். ஸோ வருஷம் நான் சொல்லிட்டுமா 2022 ஆரம்பிச்சாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி ஆரம்பிச்சாங்க. ஸோ நீ இப்போ சொல்ல வேண்டியது எந்த மாசம்ன்றதை மட்டும். அப்போ எந்த மாசம் 1ஆம் தேதி 2022 நான் முதல்வன் திட்டமானது தொடங்கப்பட்டது அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ நான் சொன்னது 2024 அனைத்து கிராமங்களுக்கும் குடிநீர் வழங்கணுன்ற திட்டம் வந்து ஆகஸ்ட் 15 2019 எது? ஜல் ஜீவன் மிஷன். அடுத்தது 167 என்னன்னு பாத்தீங்கன்னா which state government has launched a welfare fund board for the workers registered for the MGNREGS for the first time in the country. இந்தியாவிலேயே முதலாக MGNREGS திட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட தொழிலாளர்களுக்கான நலநிதி வாரியத்தை தொடங்கியுள்ள மாநிலம் எதுன்னு கேக்குறாங்க. இது என்னதுப்பா MGNREGS ன்னு பாத்தீங்கன்னா மகாத்மா காந்தி ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி அதுதான் சொல்லுவாங்க. அதாவது சொல்லுவீங்களா 100 நாள் வேலை திட்டம் மாதிரி அந்த மாதிரி தான். ஓகேவா, இது எந்த இடத்துல வந்து அவங்களுக்கான லேபர் ஸ்கீம் வெல்ஃபேர் ஃபண்ட் கொடுத்துருக்காங்கன்னா கேரளா தான். இதே கேரளாவை இன்னொரு ஆன்சரை எங்க பாத்தீங்க? அந்த பனை ஓலையில் இருக்கக்கூடிய மியூசியமுக்கு பார்த்தோம். அது எங்கன்னா கேரளாவில் திருவனந்தபுரம். அது சொல்ல மறந்துட்டேன். கேரளாவில் திருவனந்தபுரத்தில் ஆரம்பிச்சாங்க. ஓகேவா, அடுத்தது 168 உத்காஷ் 2.0 was launched by உத்காஷ் 2.0 திட்டத்தினை தொடங்கிய அமைப்பு எதுன்னு கேட்கிறாங்க. இது வந்து யாரால அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா ஸ்ரீ சக்தி கந்ததாஸ். யாரு? ஸ்ரீ சக்தி கந்த தாஸ். ஸ்ரீ சக்தி கந்ததாஸ் யார்? இவரு 25வது ஆளுநர். 25வது ஆளுநர். ஆளுநர்னா கவர்னர். அப்போ இவர் ஏதோ ஒரு மாநிலத்தினுடைய கவர்னரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்ல, மாநிலத்தினுடைய கவர்னர் இல்ல, RBI ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய கவர்னர். அப்ப RBI-னுடைய 25வது கவர்னரான சக்தி கந்ததாஸ் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த உத்காஷ் 2.0. என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப G20 மாநாடு நடந்துச்சுன்னு சொன்னால இந்தியாவில் அப்படி நடக்கும்பொழுது இந்தியா வந்து எந்த அளவுக்கு டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் எங்க போனாலும் ஸ்கேன் பண்றீங்களா? ஸ்கேன் எவ்வளவு சார்? 63 ரூபாவா ஸ்கேன்? 3 ரூபாவா ஸ்கேன் அப்படின்லாம் பண்றீங்களா? அந்த ஸ்கேன் பண்ணி எந்த அளவுக்கு டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்ல இந்தியா வந்து வல்லரசு ஆயிட்டு இருக்கு, சாரி பெரிய நாடா மாறிட்டு இருக்கு அப்படின்ற அந்த ஒரு பெருமை இதெல்லாம் வந்து எடுத்துரைக்கிற ஒரு இதுவாக தான் இந்த உத்காஷ் 2.0 நடந்துச்சு. இந்தியா வந்து எந்த அளவுக்கு வந்து
அதர் கண்ட்ரீஸ்னுடைய கரன்சிஸை மாற்றி கொடுக்குது, எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுக்குது அப்படின்ற எல்லா பெருமையும் சொல்லக்கூடிய ஒரு இதுவாக அமைஞ்சிச்சு இந்த உத்காஷ் 2.2. அடுத்தது 169, ரெண்டே கேள்வி தான் சீக்கிரமாக முடிச்சிடலாம். Which became the first ever district in India for a ground deployment of the innovative 5G use cases? இந்தியாவின் புதுமைமிக்க 5G இணைப்பு சேவையினை பயன்படுத்திய முதல் மாவட்டம் இது. 4Gக்கே தாங்க முடியல, இதில் 5G வேற. ஸோ இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் டிரைவ் எங்கே பண்ணாங்க? இந்த 5G இணைய சேவை 5th ஜென்ரேஷன் ஆஃப் இணைய சேவை எங்கே பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் IoTல நல்லா கிடைக்கணும்னு பண்ணாங்க. இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் IoT இதெல்லாம் நல்லா கிடைக்கணும்னு தான் டெக்ஸ்ட் பண்ணாங்க. இதெல்லாம் என் விதி. இந்த 5G எல்லாம் பார்த்து இன்னுமே வந்து அழிவுகளை சந்திக்கணும்னுட்டு. ஸோ என் விதி அப்படின்னு சொல்கிறத விதிஷா, அந்த விதிஷாவில் தான் பண்ணாங்க. இந்த விதிஷா எங்கே இருக்குன்னா, இதுவும் அதே மத்திய பிரதேசத்தில் தான் இருக்குது. எல்லாமே மத்திய பிரதேஷ் ரிலேட்டடாக தான் முதல் மாதம் ஓடி இருக்கு. என் விதிப்பா இந்த 5G எல்லாம் பார்க்கணுன்னு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, விதிஷா. அடுத்தது 170, which bank has bagged the best small bank award in the best bank survey for the year of the 2022? 2022 ஆண்டிற்கான சிறந்த வங்கிகளுக்கான பேர் சிறந்த சிறு வங்கி விருதினை பெற்றுள்ள வங்கி எதுன்னு கேட்டாங்கன்னா, தமிழ்நாடு மெர்கடைல் பேங்க். ஸோ நாடார் பேங்க் முதலில் அறிமுகம் செய்யப்பட்டு பின்பு தமிழ்நாடு மெர்கடைல் பேங்க் என்று மாறிய தமிழ்நாடு மெர்கடைல் பேங்க் தான் சிறந்த வங்கிக்கான விருதுகளை வந்து 2022 ஆண்டுக்காக பெற்றிருக்கு. ஸோ இந்த ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ இதோட முடியுது. ஸோ நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க இந்த ஜான் அண்ட் ஃபெப்ல. ஸோ முக்கியமான சில விஷயங்களையும் நான் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸோட சிலது சொல்லியிருக்கேன். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுமே பார்த்து பயனடையட்டும். ஓகேங்களா? ஸோ இது கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிச்சு. அடுத்தடுத்த சில வீடியோஸையும் நம்ம தொடர்ந்து பார்ப்போம் என்னென்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு. தேங்க்யூ.